இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/4/2024 8 மணி வரை ட்ரா பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் வந்து நமக்கு 6 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்ததில் வந்து 6ஆம் நம்பர் ஏ போர்டு அழகாக பாஸ் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது செம்மையாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவுக்கு நமக்கு அடுத்த ட்ரா நமக்கு இப்போ வந்து 8 மணி ட்ராவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிட முடியும். நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஆல் போர்டில் 2 நம்பராவது ஒரு நம்பராவது உங்களுக்கு கரெக்டாக நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, அதை வச்சு நீங்கள் எப்படியாவது 8 மணி ரிசல்ட்டு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங். ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர்லாம் வந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே அடிச்சிருந்தாங்க. அதாவது நமக்கு நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 007ன்னு அடிந்தாங்க இல்லையா. அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வின்னிங் இருந்துச்சு. 869 நமக்கு அருமையாக பாஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 884 619 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற 2 நம்பரை எடுத்து மறுபடியும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 69 அப்படிங்கிற நம்பர் நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அதே மாதிரியான நம்பர்களும் மறுபடியும் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்த்தா நமக்கு என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதில் ஆல் போல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 619 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 619 அப்படிங்கிற நம்பர் வரப்பெல்லாம் நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வந்திருக்கு, அதை வச்சு நமக்கு எப்படிலாம் வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி 619 அப்படிங்கிற நம்பர் வரப்பெல்லாம் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. 6 9 அப்படிங்கிற நம்பர் வேணால் நிறையா இருக்குது. அதை வச்சு நம்ம கணக்கெடுப்போம். அதாவது பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் 649 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 649 அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வந்து 619 அப்படிங்கிற நம்பரை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்குது. நம்ம கணக்கை எடுத்துருவோம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன நம்ம ஒரு நேற்று ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி காலையில் ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 69 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அந்த 66ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்துச்சு. அந்த கிளியர் கட்டாக வரக்கூடிய நம்பர்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 519 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 519 நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது 619 இல்லையா. ஜஸ்ட் ஒரு நம்பர் வித்தியாசத்தில் இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன நம்பர் வருது, அடுத்த நம்பரில் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வருது இல்லையா. அப்போ நமக்கு மறுபடியும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மறுபடியும் நமக்கு அதே மாதிரியான நம்ம ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிது. நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 619, அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 996 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா 619 அப்படின்னு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் என்னென்ன நம்பர் அதிகமாக வருதுன்னா, திரும்ப அதே மாதிரி உனக்கு 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? நம்ம கணக்குலேயே என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். எப்படி ஒவ்வொரு ட்ராவிலையும் நம்ம வந்து தெளிவாக தான் கொண்டு வரோம். ரொம்ப தெளிவாக கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 619 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம எக்ஸாக்டாக 69 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கிது. இந்த 69 நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மறுபடியும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கா, 96 அப்படின்னு வரலாம், இல்லை 69ன்னு வரலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதான் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்பர்கள் வருது. நான் நிறைய நம்பர் பார்த்துட்டேன். 716 அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு 619க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா, அதே மாதிரியே நமக்கு ஓல்டு ரிசல்ட்லேயே அப்படியே மேட்ச் ஆகி வருது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த மாதிரி தான் வருது. 609 அப்படிங்கிற நம்பருக்கும் நமக்கு எக்ஸாக்டாக அப்படி தான் வருது. சரிங்க. அடுத்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே வருது, கீழே 1ஆம் நம்பர் வருது இல்லையா. அப்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஏ போர்டு நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ஒரு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 9 நம்பர், 6ஆம் நம்பருக்கு 9 நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு எக்ஸாக்டாக தெரிய வரைக்கும் உங்களுக்கு 9 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 9 நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 0 மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 0க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா, இதில் வந்து எனக்கு ஒரு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏ போர்டு 90, பி போர்டு வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 19 16 அப்படிங்கிற நம்பர்லாம் வருது இல்லையா. அதே மாதிரி நம்ம கணக்கெடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர்
7 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும். ஏன்னா நமக்கு நேற்று வந்து 8 மணி ரிசல்ட்டில் 0-0 அடிச்சாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 0 ஒரு 7ங்கிறத கண்டிப்பாக மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பர் எப்படிங்க 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 9க்கு 6 அப்படின்னு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பருக்கு ஒரு 9ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பர் கிடைக்கிது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இப்போ எடுத்த நம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்து வந்திருப்போம். எடுத்து வந்த நம்பர் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 619க்கு நமக்கு எங்கெல்லாம் எக்ஸாக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வர இடத்துல என்ன வருது பாருங்கள், 7 2 வருது. அதே கணக்கு தான் நம்ம மாற்றியே கொடுக்க போகிறது. அதே கணக்கு தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா, 2 அதான் 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரணும், இல்லை 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 6ஆம் நம்பர் வருது இல்லையா, 6க்கு திரும்ப வந்து 1ஆம் நம்பர் வருது இல்லையா, 1ஆம் நம்பருக்கு திரும்ப 1ஆம் நம்பர் வரலாம், இல்லை 7ஆம் நம்பர் வரலாம். அந்த மாதிரி அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 9, அதே மாதிரி 0, இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே தான் எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஓல்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா, நமக்கு 7-0-0 இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த 6ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பருக்கு 6க்கு 9ன்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி 1க்கு 1 திரும்ப கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரக்கு, அதாவது 9ஆம் நம்பர் வருது இல்லையா, அதுக்கு 6ஆம் நம்பர் கொண்டு வரக்கும், அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொண்டு வரக்கும் அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ராவில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 619. நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 2 நம்பர் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுலேயும் இதில் 3 ட்ராவுமே ஒரே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வந்தால் உங்களுக்கு 619 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு நம்பர், இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர், அதாவது 6 9லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி மறுபடியும் நமக்கு எப்படி கொடுக்கலாம், 72 அப்படிங்கிற 172 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 619க்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு 172 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா, அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்குள்ளே ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 6 2 0 இதெல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்மாக தெரியுது. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், டைஸும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இப்படி வரும். இல்லை டைஸ் மாறிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மாறி தான் வரும். சரிங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 6ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 1ஆம் நம்பராக இருக்கணும், அந்த கணக்கு வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி 1ஆம் நம்பர் கூட திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல ஏதோ ஒரு போர்டில் 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த 2 நம்பருமே கொடுக்குறேன். இந்த 2 நம்பர் தான் கொடுக்க போகிற ஆள் போடல, வேறு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. ஏன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா 6ஆம் நம்பர் இல்லை 1ஆம் நம்பர், 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் செட் ஆகணும், இல்லை 9ஆம் நம்பர் செட் ஆகணும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, மிஸ் ஆகாமல் வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் அது வருது, மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 45 68 அதே மாதிரி 9 இதுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு 9 6 1 அதே மாதிரி 2ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் உங்களுக்கு 619ன்னு வரணும், இல்லை 072 அப்படிங்கிற இந்த மெத்தேடுக்குள்ளே தான் எனக்கு வரணும்னு தோணுது. இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி இல்லை அப்படின்னா 8 மணி ரிசல்ட் இல்லைன்னா காலையில் கண்டிப்பாக நல்லா வின்னிங்காக கொடுத்தாரேன். வெயிட் மட்டும் பண்ணுங்கள். நல்ல வின்னிங்கை நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க போதும், அது மட்டுமே போதும். சூப்பராக வின்னிங் எடுத்தாலும் வெயிட் பண்ணி